அடுத்தபடியாக நீங்களெல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற கழகத்தினுடைய தீப்பொறியார், எங்களுடைய தலைமை கழக பேச்சாளர் அன்புக்குரிய அண்ணன் கோவை செய்யத் அவர்கள் உங்கள் முன்னால் சிறப்புரையாற்றுவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் அனைத்து மக்கள் மீதும் நின்று நிலவட்டும் என்ற அழகிய முகமன் வார்த்தையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரும் சிறப்பும் வாய்ந்த ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டம் பனைக்குளத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 216வது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியிலே வக்ஃபு திருத்த மசோதாவை எதிர்த்தும் போதை ஒழிப்பை ஒழிக்கவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் முகமது ஹசன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் முகமது ஃபகாத் அவர்களே, மாவட்டத்தின் பல்வேறு தரப்பட்ட நிர்வாகிகளே, மாவட்டத்தினுடைய தமுமுகவுடைய செயலாளர் ஜாவித் அஸ்லம் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜிப்ரி அவர்களே, மத்திய மாவட்டத்தினுடைய தலைவர் பிரீமியர் இப்ராஹிம் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் பட்டாணி மீரான் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் முகமது ஜலாலுதீன் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளரும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளருமான அன்புக்குரிய சகோதரர் தொண்டி சாதிக் பாஷா அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நவாஸ் கனி அவர்களே, எனக்கு பின்னாலே இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத் அவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, நிறைய பெயர்கள் இருக்கிறது, அதனால் வாசிக்க இயலவில்லை. திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வெகு தூரத்தில் நின்று கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் நெஞ்சம் நிறைந்த சகோதரர்களே, ஜமாத்து பெரியவர்களே, ஆலிம் பெருமக்களே, பல்வேறு மதங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளே, இந்த கூட்டத்திலே எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தொண்டியினுடைய மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் எங்கள் தொப்புள் கொடி உறவு
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பணியிலே 2.5 கடந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பெரியசாமி அவர்களே, இந்த கூட்டம் 2016வது அவசர ஊர்தியை இந்த மண்ணுக்கு அர்ப்பணித்து நடைபெறுகிற பொதுக்கூட்டம். இப்படித்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 16 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு சேவை ஆற்றுவதை கற்றுக் கொடுத்ததற்கு பிறகுதான் 2009ஆம் ஆண்டு அதனுடைய 16 ஆண்டு காலம் முடிந்து 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி தாம்பரத்திலே மனிதநேய மக்கள் கட்சி அரசியல் சேவையாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. 16 ஆண்டு காலம் களப்பணியாற்ற விட்டு எப்படி மக்களுக்கு சேவையாற்றுவது, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுகிற மக்களுடைய உயிர்களை எப்படி காப்பாற்றுவது, உரிமை மறுக்கப்படுகிற மக்களுக்கு எப்படி போராட்டத்தின் அடிப்படையில் அந்த உரிமையை மீட்டுக் கொடுப்பது என்பதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டு இரத்த தானம் செய்வது, மருத்துவ சேவை செய்வது, ஆம்புலன்ஸ் சேவை செய்வது எல்லாம் 16 ஆண்டு காலம் பயிற்சி கொடுத்து விட்டு பிறகுதான் மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு 30 ஆண்டு காலம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த நாட்டில் அதனுடைய சேவையை, அளப்பரிய சேவையை நாடு போற்றுகின்ற அளவுக்கு அது செய்து கொண்டிருக்கிறது. அரசியலிலே மனிதநேய மக்கள் கட்சி ஒரு புதிய வழித்தடத்தை இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சட்டமன்றங்களிலே 2 பேர் அனைத்து சமுதாய மக்களுக்காக, இந்த நாட்டின் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், ஜைனர்கள், புத்தர்கள், சீக்கியர்கள், தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்கள் எல்லோருடைய உரிமைக்காகவும் இந்த நாட்டின் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கின்ற விஷயத்திற்கும் தங்களை அர்ப்பணித்து கடமையாற்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது இதைத்தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எல்லா தளங்களிலும் அனைத்து சமுதாய மக்களுக்காக. மார்க்கம் என்றால் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது. அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உலக மக்களுக்கு ஒரு அருள்கொடை அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கம் என்றால் மனித குலத்திற்கு நலம் நாடுவது என்று சொன்னார்கள். அந்த நலத்தை தான் இதே ராமநாதபுரத்திலே முதல் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு தொடங்கப்பட்டு இன்றைக்கு 216வது ஆம்புலன்ஸை அர்ப்பணிக்கின்ற பாக்கியத்தை, அருளை எங்களுக்கு இறைவன் செய்திருக்கிறான். இதிலே பங்கெடுக்க வேண்டிய கடமை இந்த ஊரிலே உள்ள ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அதையெல்லாம் விட இன்றைக்கு பாசிசத்தின் கோரமுகம் அது தாண்டவமாடிக் கொண்டிருக்கிற காலகட்டம் இது. எப்படிப்பட்ட காலகட்டத்தில் முஸ்லிம்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? முஸ்லிம் என்றால் அவர்களை அழித்து ஒழிக்கின்ற திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கின்ற ஒரு காலகட்டம். அப்பொழுதுதான் நாம் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறோம். உயிரே உடமையே, வாழ்வே சாவே என்ற நிலையிலே இன்றைக்கு நாம் இந்த மக்களை நேசிக்கின்ற முகமாக அளப்பரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த நிலையிலும் பாசிசத்தின் வேர் எங்களை எதுவும் செய்து விடாது என்பதற்கு மிக முக்கியமான விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். ஒரு பக்கம் முஸ்லிம்கள் அழித்து ஒழிக்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள், சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, பள்ளி வாசல்கள் கோயிலாக்கப்படுகிற காலம். இந்த ஒன்றிய அரசு இந்திய தேசத்திற்கு லாய்க்கில்லாத அரசு, இந்திய தேசத்தை ஆளத் தெரியாத இந்த அரசு இன்றைக்கு அதனுடைய கோர தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிற தருணத்தில் கூட மக்கள் சேவையை செய்து கொண்டிருக்கிற பேரமைப்பு இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அது சேவை அரசியலிலும் அதே மாதிரி தேர்தல் அரசியலிலும் சம பங்கை இந்த மண்ணுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கிறது சகோதரர்களே. எனக்கு முன்னாலே பேசிய பெரியசாமி சொன்னார், தமுமுக மனிதநேய மக்கள் கட்சியின் சேவையை நான் அடைந்தேன், நானும் அதில் பயன் பெற்றிருக்கிறேன். எனவே நான் எப்படி தமுமுகவை விட்டுவிட்டு மனிதநேய மக்கள் கட்சியை விட்டு ஒரு ஓரமாக நான் நிற்க முடியும்? அதனால்தான் இந்த மக்களோடு மக்களாக நான் கலந்திருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் கலந்திருக்கிறீர்களா? படைக்குளத்திலே வாழுகிற முஸ்லிம்கள் இதிலே கலந்திருக்கிறீர்களா? ஆனால் பெரியசாமி எங்களோடு நிற்கிறார். அதுதான் இந்த காலத்தின் கோலம். முஸ்லிம்களுக்கு தெரியவில்லை, தமுமுகவும் மனிதநேய மக்கள் கட்சியும் மக்களுடைய உரிமைக்காக, மனித உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற பேரமைப்பு என்பதை ஒரு பெரியசாமி இங்கே பேசுகிறார் என்று சொன்னால் அதுதான் எங்கள் அமைப்பின் கட்சியின் வெற்றி. அந்த உள்ளங்களை நாங்கள் பற்றி பிடித்திருக்கிறோம்.
நான் தொண்டிக்கு சென்றிருந்தேன். அப்போது என் கையை பிடித்து சொன்னார், ஏராளமான மக்கள், இன்னும் ஒரு 10 நாளில் நான் இணைத்து விடுவேன். அந்த மக்களை இணைத்த அந்த தருணத்திலேயே மகிழ்ச்சி பொங்க என்னோடு பேசினார் அவர். இவ்வளவு மக்கள் இணைந்திருக்கிறார்கள். யார்? முஸ்லிம் அல்லாத தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள். மனிதநேய மக்கள் கட்சியிலே, தொண்டியிலே, பெரியசாமியினுடைய ஊரிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் சொன்னால் இன்னும் இந்த சமூகம் விழிக்கவில்லை. தூரமாக நின்று பார்க்கிற சமூகமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஏற்பாடு இந்த நிகழ்ச்சிக்கு செய்யப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மிகப்பெரிய ஒரு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர், ஒரு சமூக சேவகராக மனிதாபிமானத்தோடு அவர் மலேசியாவில் இருக்கிறார். அந்த ஆம்புலன்ஸை இங்கே அர்ப்பணிக்கிறார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த சேவையை பாராட்டி இந்த ஆம்புலன்ஸை அவர் கொடுத்து, நான் உங்களுடைய பணியிலே உங்களுடைய 215 ஆம்புலன்ஸ்களோடு இந்த ஒரு ஆம்புலன்ஸை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மலேசியாவில் இருக்கிற டத்தோ இப்ராஹிம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவை சகோதரர்கள். அங்கேதான் நாம் மக்களிடத்திலே போய் நிற்கிறோம். எப்படிப்பட்ட நிலையிலே இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதற்கான அரசு இந்த ஒன்றிய அரசு. அப்போது நாம் ஒரு குலை காய்களாக ஒன்று சேர வேண்டும். ஜமாத்துகளாக, கட்சிகளாக, அமைப்புகளாக, இன்றைக்கு பல்வேறு சங்கங்களாக, குழுக்களாக நாம் பிரிந்து கிடக்கிறோமே, இதுதான் ஆபத்துல உச்சபட்ச ஆபத்து. அமைப்புகளாய் பிரிந்திருக்கலாம், ஆனால் பொது விஷயத்தில் ஒன்று சேர வேண்டும். பொது விஷயத்தில் நாம் ஒன்று சேர்ந்தால் இந்த பாசிசம் குழி தோண்டி புதைக்கப்படும். இருக்காது இந்த பாசிசம். இந்திய தேசத்தின் 25 கோடி முஸ்லிம்கள் யாரை தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் தான் அரியணையிலே உட்கார முடியும். ஆனால் உங்களுடைய ஓட்டும் என்னுடைய ஓட்டும் இன்றைக்கு பிரித்து பிரித்து செல்ல காசாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாம் ஒன்று சேருவது? இன்னைக்கு நீங்க என்ன, நீங்க தொழுதுட்டு இருக்கிற பள்ளிவாசல் உங்களுடையது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எப்ப வேணாலும் அந்த பள்ளிவாசல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமாடு சொத்தாக மாறிவிடலாம். அந்த அளவுக்கு சட்டம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் வக்பு வாரியத்தினுடைய சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏன் ஏற்பட்டது? முஸ்லிம்களுக்கு ஏற்படவில்லை. அதன் சொத்தின் உரிமையாளருக்கே ஏற்படாதது இந்த நாட்டை ஆட்சி செய்கிற மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏன் ஏற்பட்டது? இதை முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். அது ஒரு சாதாரண கடந்து போகிற விஷயமா? இந்த நாட்டில் ரயில்வே இருக்கக்கூடிய முக்கியமான சொத்து ராணுவத்தின் சொத்து. முதல் பெரிய சொத்து ராணுவத்தின் சொத்து. 17,65,000 ஏக்கர் ராணுவத்தின் சொத்து. அடுத்த இரண்டாவது பெரிய சொத்து ராணுவத்தினுடைய சொத்து. சிந்தித்து பாருங்க, ரயில்வேவுடைய சொத்து. ரயில்வேவுக்கு 10,60,000 ஏக்கர் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக உள்ள மிகப்பெரிய சொத்து இந்த முஸ்லிம்களுடைய முன்னோர்கள் நமக்காக விட்டுவிட்டு சென்ற வக்பு சொத்துக்கள். சுமார் 9,40,000 ஏக்கர் உங்களுடைய சொத்து, முஸ்லிம்களின் சொத்து. இந்த தமுமுக மேடையிலே அல்லாமல் வேறு எந்த மேடையிலே இதை நீங்கள் சொல்ல முடியும்? எந்த மேடையாவது உண்டா? உங்களுடைய உரிமையை, உங்களுடைய பள்ளிவாசலை, உங்கள் சொத்தை, உங்களை அடக்கம் செய்கிற கபரஸ்தானை மீட்டெடுக்க வேறு என்ன வழி இருக்கிறது சொல்லுங்கள். நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்கள் விளங்கி இருக்கிறார்களா? அதை புரிந்திருக்கிறார்களா முஸ்லிம்கள்? நாம் இந்த நாட்டுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறோம். மனித குலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். மனித உயிர் காக்கின்ற பணியிலே அவர்களுக்கு சிறந்து விளங்குகிறோம். இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது அடையாளங்கள் இந்த தேசத்தில் ஒன்றொன்றாக துளைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 9,40,000 முஸ்லிம் சொத்து. வக்பு சொத்து என்றால் என்ன நினைக்கிறாங்க? ஏதோ அரசாங்கம் சும்மா கொடுத்த மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு சென்ட் நிலம் கூட அரசாங்கம் சும்மா தரல. நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அவர்கள் சம்பாதித்த சொத்திலே வாங்கி அல்லாவின் பாதையில் அர்ப்பணித்த வக்பு சொத்து இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிறதா? 5 லட்சம் ஏக்கர் எவங்கிட்ட இருக்கு? எவன் ஆட்டைய போட்டாலும் தெரியாது. உட்கார்ந்து விழிபிதிங்க நிக்கிற உங்க சொத்துல ஒரு சொண்டு இடத்தை எவனாவது ஆட்டைய போட்டா எத்தனை நீதிமன்றத்துக்கு போவீங்க? ஆனால் 9,40,000 வக்பு சொத்துல இன்றைக்கு 5 லட்சம் ஏக்கர் யார்கிட்ட இருக்குன்னே தெரியாது சகோதரர்களே. இந்த நிலைமையில இருக்கும் போது பாக்கி உள்ள 4,40,000 ஏக்கரையும் சுவாகா செய்வதற்காக, ஒட்டுமொத்தமாக அபகரிப்பதற்காக ஒன்றிய அரசு, மோடி அரசு, RSS, பிஜேபி வகைராக்கள்
செய்த சதி திட்டம் தான் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. அமளி துமளி ஏற்படுகிறது. இது முஸ்லிம்கள் மீது நீங்கள் நடத்துகின்ற யுத்தம், அநியாயம், அக்கிரமம் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள். அப்போ ஒரு கூட்டுக்குழு ஒன்று போற ஐவாசுக்காக, அந்த கூட்டுக்குழுவில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி முஸ்லிம்களுடைய சொத்துக்களை நீங்கள் எப்படி திருத்தம் என்ற பெயரில் அபகரிக்கிறீர்கள், பள்ளிவாசலை நீங்கள் அபகரிக்கிற குற்றச்சாட்டு வைத்த போது 12 பேரையும் இடைநீக்கம் செய்கிறார்கள், சஸ்பெண்ட் பண்ணுகிறார்கள். எம்பிக்களுடைய குழுவிலே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். அவர்கள் வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறார்கள். பிறகு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகிற போது இந்த வக்ஃபு சொத்துக்காக பேசிய எந்த ஒரு பேச்சும் பாராளுமன்றத்துடைய பதிவேட்டில் இல்லை. அதைத்தான் ராசா அவர்கள் சொன்னார்கள். இந்திய வரலாற்றில் 77 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் 25 ஆண்டு காலமாக நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இவ்வளவு கேடுகட்ட அரசியல் சட்டத்தை பின்பற்றாத ஒரு கேடுகட்ட ஆட்சியை நான் பார்த்ததே இல்லை என்று ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு தெரியுமா இது? படைக்குளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள், ராமநாதபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களே, உங்களுடைய பள்ளி வாசல்கள் நாளை கோயிலாக்க போகிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் வாழ்ந்து விட்டோம். நம்முடைய தலைமுறையின் நிலைமை என்ன? வரலாறு நம்மை மன்னிக்குமா? அல்லாஹ் மன்னிப்பானா? முதல்ல சொத்தை பறி கொடுத்து நிக்கிறோம், என்ன செய்யணும்னே தெரியாம விழிபதுங்கி நிற்கிறோம். ரொம்ப தூரமா நின்று இப்பவும் பார்க்கிறோம். சேர்ல வந்து உட்கார்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களை கூட்டிட்டு டெல்லி போலான்னு நாங்க இருக்கோம். வக்ஃபு சொத்தை மீட்டு வருவதற்கு, இந்த அரசை ஸ்தம்பிக்க செய்வதற்கு உங்களை எல்லாம் தமிழ்நாட்டிலே இருந்து லட்சக்கணக்கான பேத்தை அழைத்துக் கொண்டு டெல்லி போலான்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க? முஸ்லிம்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஏதோ சில கட்சிகளிலே ஒட்டிக்கொண்டு தங்களையும் ஒரு முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நிலைமை இந்த நாட்டில் இருக்கிறதா இல்லையா? இதை யார் மாற்றுவது சகோதரர்களே? யாருக்கு பாதிப்பது? 77 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம்கள் இழந்ததை போல யாரும் எதையும் இழக்கவில்லை இந்த நாட்டிலே. நாம் தான் இழந்து 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 ஒன்றுமில்லாமல் நிர்கதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். உங்களை உருவாக்க, கருவாக்க, ஒரு புரட்சியாளனாக மாற்ற, உரிமைக்காக போராட வைப்பதற்கு தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதன் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்வதாக இல்லை. அதான் வருத்தமாக இருக்கிறது. உங்களை உருவாக்குவதற்கு, உங்களை ஒரு புரட்சியாளராக மாற்றுவதற்கு, எதிர்கால தலைமுறைக்காக போராடி சாகுவதற்காக, வேற எதற்கு வாழ்வதற்காக இந்த நாட்டில் என்ன இருக்கு? இந்த நாட்டில் 485 ஆண்டு காலம் நாம் தொழுத பள்ளிவாசல் பாபர் மசூதி. இன்னைக்கு அந்த பாபர் மசூதியினுடைய பேர் என்ன? பாபர் மசூதின்னு அந்த மசூதிக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? மசூதி அந்த இடத்துல இருக்கா? ஒரு செங்கல்லாவது அந்த இடத்துல இருக்கா? எப்படி போனது? இன்னைக்கு பாபர் மசூதி ராமர் கோயில் ஆக்கப்பட்டிருக்கிறது. 485 ஆண்டு காலம் இந்த நாட்டில் அல்லாஹுவை வணங்கிய ஒரு பள்ளிவாசல், உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் மாவட்டம் அயோத்திய நகரத்தில் வீட்டிருந்த அந்த பள்ளிவாசல் கோயிலாக்க முடியும் என்று சொன்னால் உங்கள் தெருவிலே உள்ள பள்ளிவாசலை ஆக்க முடியாதா? சொல்லுங்கள். பாதுகாப்பதற்காக உங்கள் வீடுகளில் இருந்து இளைஞர்கள் கிளம்பி வரணுமா வேண்டாமா? யாரை வைத்துக் கொண்டு போராடுவது? எந்த மக்களை நாங்கள் பலப்படுத்துவது, வலுப்படுத்துவது? இன்னும் ஈசா மூசா காலத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னும் பழைய காலத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னும் புது காலத்துக்கே நீங்க வரல. அவன் ஒவ்வொன்றாக குழி தோண்டி புதைத்துட்டு இருக்கான். உங்கள் உரிமைகளை, உங்களுக்கு இந்த நாட்டில் உள்ள அடையாளங்களை, உங்கள் வரலாறுகளை அவன் குழி தோண்டி புதைத்துக் கொண்டே இருக்கிறான். அவன் வெட்டுகிற குழியிலே போய் நாம் விழுந்து கொண்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற போது எப்படி எங்களால் அமைதியாக பேச இயலும்? இந்த சமூகம் இழந்து கொண்டிருப்பதை பார்த்து எப்படி ஆறாமர கவிதை நிலையத்தோடு நான் உங்கள்கிட்ட பேச முடியுமா? நெருப்பிலே நின்று கொண்டிருக்கிற நிலை நாளை இந்த உரிமையும் பறிக்கப்படும். நான் பேசுகின்ற உரிமை ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதான் நிலை. இப்பவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல்ல போன வாரம் பேசிக்கிட்டு இருக்க, 9:30 மணிக்கு போலீஸ் வீட்டுக்கு போறான். யூனிஃபார்மோட போலீஸ் வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிற பெண்கள் வெளியில வாங்கங்கிறான். உடனே அங்கிருந்து போன் வருது. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், போனை ஆன் பண்ணிட்டேன், பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துவதற்காக. எங்களுக்கெல்லாம் வீட்டில இருந்து போனே வராது. என்னடா வந்திருக்கேன்னு பாக்குறேன். அப்புறமா பின்னாடி இருக்கிறவங்கள்ட்ட போனை கொடுத்துட்டு விசாரிச்சா 2 போலீஸ் சம்மன் கொடுக்க போறான். ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறது சம்மன் கொடுக்க எப்போ? நைட்டு 9:45 மணிக்கு. எப்படி இருக்கு போலீஸ்காரனுடைய லட்சணம்?
உங்களுக்கு எதிராக தோண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது குழி. என் வீட்டிலே உள்ளவர்கள் பயந்து விட்டார்கள், மனைவி பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த சம்மனை பையன் கையில கொடுத்து ஃபைனை போட்டோ எடுத்துட்டு போறான். நான் உடனே கூட்டம் முடிந்து மாவட்ட தலைவருக்கு போன் செய்து அவர் பேசுகிறார். ஏசி சொல்றார், இல்லைங்க தெரியாம நடந்துருச்சு, தெரியாத போலீஸ்காரங்க. அப்படின்னா என்னை தெரிந்த போலீஸ்காரர்களா இருந்தால் என் வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள், தெரியாத உங்கள் வீட்டுக்கு வருவார்களா இல்லையா? என்ன நிலைமை சகோதரர்களே, எப்படி இருக்கும் இன்னைக்கு? அப்போ இந்த சமூகத்துக்காக குரல் கொடுப்பவர்கள், போராடுபவர்கள், சட்டமன்ற பாராளுமன்றங்களிலே உங்களுக்காக பேசுபவருடைய நிலை என்னவாக இருக்கும்? தொடர்ந்து டார்ச்சர், தொடர்ந்து வழக்குகள். ஆனால் பாதிப்புக்கு மேல் பாதிப்பை இந்த நாட்டில் அடைந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? லேட்டஸ்ட் பிரியாணியை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி இவர்களை ஒன்றிணைப்பது? என்ன கவலை? உணவை பற்றியான கவலை தவிர இனி முஸ்லிம்களுக்கு வேற என்ன கவலை இருக்கிறது இந்த சமுதாயத்தில்? வேற எதை பற்றி கவலைப்படுகிறோம்? நாம் வாழ்ந்த வரலாறு எங்கே இருக்கிறது தெரியுமா? இந்த பள்ளிவாசல் இருக்கு. நாம் இறந்துருவோம், வீட்டை இடிச்சிருவோம், அல்லது வீட்டை வித்துட்டு போயிருவோம், அல்லது இந்த வீட்டை இன்னொரு கோணத்துக்கு மாற்றி அமைச்சிருவோம். நம்முடைய தலைமுறை அங்க யாரு வாழ்ந்தாங்கிறது தெரியாம ஆயிரும். ஆனால் பள்ளிவாசல் என்பது அந்த ஊரின் வரலாறு. அந்த பள்ளிவாசல்களை அடியோடு சுத்தம் செய்வதற்காகத்தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய சட்டம் அதற்குத்தான். 8 பேரை புதுசாக போடலாம். முஸ்லிம்களுடைய சொத்தை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் அல்லாத 2 பேரை போடுங்கிறான். முஸ்லிம் அல்லாத 2 பேரை. என் வீட்டை, என் கடையை, என் கம்பெனியை நிர்வகிப்பது யார் என்று முடிவு செய்வது யார்? அவர்கள். உங்கள் வீட்டு அடுப்படியில மாட்டுக்கறி சமைக்கணுமா, ஆட்டுக்கறி சமைக்கணுமா, சைவம் இருக்கணுமா, கஞ்சி வைக்கணுமான்னு முடிவு பண்றது யார்? இந்த ஒன்றிய கேவல அரசு. இது ஒரு கேவலமான அரசு, மனித சமூகத்துக்கு எதிரான ஒரு கேவலமான அரசு. இது மாதிரியான ஒரு அரசை பயன்படுத்தி, ஒரு ராணுவத்தை பயன்படுத்தி, ஒரு காவல்துறையை பயன்படுத்தி, ஒரு அதிகார மட்டத்தை பயன்படுத்தி ஒரு இன மக்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம அழிஞ்ச உடனே கிறிஸ்துவத்தை அழிப்பான். கிறிஸ்துவ அழிஞ்ச உடனே இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனை அடிமையாக்கிடுவான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி மக்களை அடிமையாக்கிடுவான். பிறகு மனு தர்மமும் மனுஸ்மிருதியும் இந்த மண்ணை ஆளுவதற்கான திட்டத்தை இந்த ஆரிய பனியா கும்பல் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்திலே பிறந்து, இந்தியாவிலே வளர்ந்து, இந்தியாவிலே பூர்வகுடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் நாம் வந்தேரிகள் அல்ல. கைபர் போலான் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு ஆடுமேடுகளை ஓட்டி வந்த பண்டாரங்களோ பரதேசிகளோ அல்ல நாம், இந்த மண்ணின் மைந்தர்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாம் நாடோடிகளாக இங்கிருந்தோ வந்தவர்களை போல இந்த ஒன்றிய அரசு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இந்த நாட்டில் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த உரிமையை பேசுகிற இடம் ஏது? சட்டமன்றமா, பாராளுமன்றமா? எதில் பேசுவீர்கள்? உங்களுக்கு ஒரு தொலைக்காட்சி உண்டா? கேரளாவில் முஸ்லிம்களுக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது. தமிழ்நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஒரு தொலைக்காட்சி உண்டா? ஒரு பத்திரிகை உண்டா? உங்களுக்கு தினப்பத்திரிகை உண்டா? ஒரு சமுதாய கூடம் இருக்கிறதா உங்களுக்கு? இது எல்லாம் நாடார் சமுதாயத்துக்கு இருக்கிறது. மிகவும் பின்தங்கி, ஜாக்கெட்டு கூட போட முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த சமுதாயம் இன்றைக்கு எங்கோ சென்று விட்டது. எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு, எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பத்திரிகை இருக்கிறது, தொலைக்காட்சி இருக்கிறது, மாஸ் மீடியாக்களை கையில் வைத்திருக்கிறார்கள், எத்தனை சமுதாய கூடங்கள். நம்ம எல்லாத்தையும் இழந்து புதுசா பிரியாணி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்ப மந்திக்கு பாஸ் ஆயிட்டோம். எங்கே நிற்கிது இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை? நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிற போது 2000 ஆண்டு 2001 என்று நினைக்கிற இந்த மண்ணுக்கு நான் வருகிற போது இந்த பட்டி தொட்டி எல்லாம் எத்தனை முறை இந்த மண்ணிலே, நான் பேசிக் கொண்டிருக்கிற மண்ணிலே எத்தனை முறை நாங்கள் வந்திருப்போம். நடந்து வருபவனை போல நாங்கள் வந்திருப்போம். அப்படித்தான் எங்களுக்கு ராமநாதபுரம். எவ்வளவு இந்த 30 ஆண்டு காலமாக நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிற போது, 20 வயசு 25 வயது இளைஞர்களாக இருக்கிற போது இந்த அமைப்பில் பங்களிப்பை செய்து 30 ஆண்டு காலம் மரண தருவாயிலும் உங்களுக்காக இரவு பகலாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? இந்த இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள்? போதைப் பொருளுடைய அடிமைகளாக மாறிவிட்டார்கள். எங்கேயோ இருந்து நீங்கள் உழைத்து சம்பாதிக்கிற பணத்தை 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்குறான், 4 பேர் போறான். அந்த இளைஞர்கள் எதுக்கு போற? எங்கடா போற? 50 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு என்னடா பண்ண போற? டீ சாப்பிட்டு வர போறீங்களா? டீ சாப்பிடுறதுக்கு 50 கிலோமீட்டர் ஹைவேல போய் உட்கார்ந்து 4 பேர், ஒருத்தர் ஹேண்ட்பார்ல உட்கார்ந்திருக்கா, ஒருத்தர் சீட்ல உட்கார்ந்திருக்கா,
ஒருத்த வந்து மட்காட்ல உட்காந்துருக்கான், பெட்ரோல் டேங்க்ல ஒருத்த உட்காந்துருக்கான். ஏன்டா வண்டி இல்லையா? 4 வண்டிக்கு 8 வண்டி வச்சிருக்கான். ஆனா இப்படித்தான் போவான், அது ஸ்டைலு. ஏன்னா இவன் தலைவன் விஜய், அப்படித்தான் இருக்கும். எங்க போயிட்டு இருக்குங்க சமுதாயம்? இளைஞர்களாக அர்ப்பணித்தவர்கள் இவர்கள் எல்லாம். நான் பார்த்த சாதி ஒரு முடி கூடி நிறைக்காம அவரை பார்த்தேன். இந்த ஹசன், இந்த தம்பி, எப்படிப்பட்ட இளைஞர்கள் இவர்கள்! இன்றைக்கு எல்லாம் ஒரு வயதை கடந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்த இளைஞர்கள் எங்கே? இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள். நீங்கள் இளைஞர்கள் இல்லையா? நான் கேட்கிறேன். வீர தீர இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய, மனித குலத்திற்கு சேவையாற்ற வேண்டிய ஹீரோக்கள் இன்றைய இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எல்லாத்துக்கும் போதைப் பொருளை கொடுத்துட்டான். பாதி பேர் போதைப் பொருள், பாதி பேர் பைத்தியம், செல்போன் பைத்தியம். இது இல்லைன்னா தூங்க மாட்டான். தான் நிலைமை. சமூகத்தை பற்றி, நம்முடைய பாதிப்பை பற்றி, ஒன்றிய அரசை பற்றி, மாநில அரசை பற்றி, மும்மொழி கொள்கையை பற்றி, நம்முடைய வீர வரலாற்றை பற்றி, இந்தியாவுக்கு நாம் செய்த சேவையை பற்றி, உயிர் நீத்த மக்களை குறித்து கேட்டு பாருங்க. இந்திய விடுதலைக்கு உயிர் நீத்த ஒரு முஸ்லிமுடைய பெயரையாவது சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்களா? இல்லையே சகோதரர்களே. அதான நிலை. எங்கே போய்கொண்டிருக்கிற சமூகம்? யார் இதை காப்பாற்றுவது? எளிய மக்களுடைய பேரமைப்பாக உண்டியல் குலுக்கி, ஒரு காலத்தில் உண்டியல் குலுக்கி இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வளர்த்தப்பட்டது. அப்படிப்பட்ட பேரமைப்பு இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த ஆம்புலன்ஸை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வளர வேண்டும். முஸ்லிம்களுடைய, இந்த சிறுபான்மை மக்களுடைய மக்கள் உரிமைக்காக போராடுகிற இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 1 கோடி முஸ்லிம்கள் இணைஞ்சு எல்லா சமய மக்களையும் நாம் பாதுகாக்க வேண்டிய, அவர்களுடைய உரிமைக்காக நாம போராடணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய உரிமைக்காக போராடுவதற்காக பெரியசாமி வந்திருக்கிறார். இன்ன பிற சமுதாயத்தின் மக்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய நாம், நம்முடைய உரிமைக்காக பெரியசாமி வர வேண்டிய நிலைமையில் இருக்குன்னு சொன்னா எங்கே நிற்கிறோம் சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய சொத்தை நிர்வகிப்பதற்கு நான் முஸ்லிம் 2 பேத்த போடு, முஸ்லிம் அல்லாதவர்கள். ஏண்டா முஸ்லிமுக்கு அறிவு இல்லையா? ஏன் நம்ம அறிவை கூட அவன் சோதித்து பார்க்கிறான். உங்களுக்கு அது தெரியாது, நிர்வகிக்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னா முஸ்லிமை போடு. திருப்பதி கோயிலுக்கு ஒரு முஸ்லிம் அல்லாத 2 பேத்த போடுவான். முஸ்லிம 2 பேத்த போடுவானா? முஸ்லிம் அல்லாதவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு முஸ்லிம்கள் 2 பேத்த போடுவாங்களா? போட மாட்டான். ஏன்? நாங்கள் செய்வோம். ஃபுல் மெஜாரிட்டியில் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். என்ன வேணாலும் பண்ணுவோம். பாராளுமன்றத்தில் பேசுகிறவர்களை வெளியே அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. வெளியே சென்று விட்டு 3 சட்டங்களை அமல்படுத்தினார்கள் பாராளுமன்றத்தில். ராகுல் காந்தி உள்பட 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வெளியேற்றிவிட்டு 3 சட்டங்கள் இந்திய பாராளுமன்றங்களிலே அமுல்படுத்த முடிகிறது என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? யாரை வைத்துக் கொண்டு என்ன செய்வது சகோதரர்களே? என்ன இந்த சமூகத்துக்கு செய்ய முடியும்? நான் சொன்னேன், நமது அடையாளங்கள், நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய வரலாறு, நாம் வாழ்ந்த வரலாறு, இந்த பள்ளிவாசல், வக்பு சொத்தெல்லாம் நம்முடைய வரலாறு இன்றைக்கு இருக்கிறதா? அந்த வரலாற்றை அடியோடு துடைப்பதற்காகத்தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறார். அம்பானி நம்முடைய சொத்துல வீடு கட்டியிருக்க. அம்பானி பிச்சைக்கார பையன். அம்பானி யாருங்க? பிச்சைக்காரன். 4 லட்சம் சதுரடியில் மும்பையில் அவனுடைய வீடு. 15,000 கோடி ரூபாய் செலவுங்க. அவன் யாருடைய இடத்துல வீடு கட்டியிருக்கான்? 27 மாடி கட்டடம். பிஜேபி யாருடைய இடத்தை அவனுக்கு கொடுக்குது? நம்ம வக்பு சொத்து, முஸ்லிம் சொத்துங்க. அம்பானி கட்டி இருக்கிற வீடு உங்களுடைய சொத்து, உங்களுடைய சொத்து. என்ன செய்ய போறோம்? இப்படியே ஒவ்வொருத்தரும் ஆட்டைய போட்டு அடையாளம் தெரியாமல் போய்விட்டது நம்முடைய சொத்துக்கள். யார் மீட்டெடுக்க பிறந்தவர்கள்? யார் மீட்டெடுக்க போகிறோம்? நம்ம தொலைச்சத எதிர்கால தலைமுறை வந்து மீட்டெடுக்குமா? நாம தாங்க மீட்டெடுக்கணும். போராட்ட உணர்வு வேணும். அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வு. நாம் வாழுகிற தேசம் பல்சமய மக்கள் வாழுகிற தேசம். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், ஜைனர்கள், புத்தர்கள், சீக்கியர்கள் எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள். ஒரு தாய் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்குதான் இந்து முஸ்லிம் பிளவுகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு அதனுடைய விளைவாகத்தான் இந்தியாவை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக தலாக்கு சட்டத்தை கொண்டு வர்றா, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவேங்கிறா, பள்ளிவாசல்ல தொழுவ கூடாதுங்கிறா, பாங்கு சொல்ல கூடாதுங்கிறா, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறா, ஃபர்தாவை போடாதேங்கிறான். ஃபர்தாவை போடாதானா நாம என்ன அம்மன் முண்டாட்டிக்க போட்டு கொடுக்க முடியும்? ஃபர்தாவை சிந்திச்சு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு வன்மையான குரலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் குரல் வலை நசுக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை செதுக்கிய சிற்பி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்
அனைத்து சமுதாய மக்களுக்காக தனித்தனி சட்டங்கள். பிராமணனா அவனுக்கு தனி சட்டம், அதற்கு ஒரு சட்டத்தை போட்டு, முஸ்லிம்களுக்கு தனி சரிகை சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய சட்டம், இந்துக்களில் சில பேர் நிர்வாணமாக பூஜை நடத்தக்கூடிய ஆந்திராவில் அதற்கும் சட்டம். எல்லாம் சட்ட வடிவம் கொடுத்து பிரிவு 14, 16, 25 இந்த நாட்டில் வழிபாட்டு உரிமை என்பதை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிற போது அதன் மீது ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய அரசை எதிர்ப்பதற்கு, அதற்கு எதிராக போராடுவதற்கு அணிதிரள வேண்டிய சமுதாயம் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்தால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எவ்வளவு பேர் திரளணும்? ஒரு மாநிலத்துக்கு 1 லட்சம் பேர் திரளணும். 30 லட்சம் பேர் டெல்லியை முட்டுக்கையிட வேண்டும். பாராளுமன்றத்தை ஒன்னு நாவாளனும் இல்லைன்னா என்னுடைய சட்ட நிறுவனங்க தீர்மானிக்கிறோமா வேண்டாமா? எங்க எதுவுமே இந்த உலகத்தின் வாழ்வை தவிர வேற எதுவுமே இல்லை. விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்துறான். வர்றான் பஞ்சாப்ல இருந்து லாரிகளிலே வருகிறார்கள் போராட்டத்துக்கு. போராட்ட குணம் மழுங்கி போன எனது சமுதாயமே, போராடுவது என்ன என்பதை இந்த உலகத்துக்கு கத்துத்தர யார்? சீக்கிய பெருமக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், நிலமக்களுக்கு சோறளிக்கிறவர்கள், நிலத்தை உழுது இந்த நிலத்தில் பிறந்தவர்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய மக்கள். அவர்கள் திரண்டார்கள். ஒருவர் இல்ல, 2 பேர் இல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். ஒருத்தர் ஒரு வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறான். பூரா அந்த வண்டி பூரா அரிசி. என்னடா ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டா, போராட்டத்துக்கு கூப்பிட்டா வண்டி பூரா அரிசி எடுத்து வந்திருக்கிற? அவன் சொல்றான் 6 மாசம் நாங்க போராடுவோங்கிறான். 6 மாசத்துக்கான அரிசி எடுத்துட்டு போராட வர்றான். இன்னொருத்தன் ரோட்ல பாத்ரூம் கட்டுறான். போராட வந்தவர்கள், இந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை எதிர்த்து ஒன்றிய அரசை மிரட்டுகின்ற அந்த மக்கள் போராட வந்தவர்கள் லாண்டரி கடை வைக்கிறான். ஒருத்தர் ரோட்ல ஃப்ரீயா துணியை துவைச்சு தர்றேன், தேய்ச்சி தர்றேன்னு ஒரு ஆள் செய்யறாரு. இன்னொரு ஆள் சப்பாத்தி சுட்டுக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு ஆள் சப்பாத்தி உருட்டிக்கிட்டே இருக்க. போராட வந்தவர்கள் இதையெல்லாம் பார்த்து அரண்டு போன ஒன்றிய அரசு ரோட்ல ஆணி அடிக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய கிறுக்கேன்னு பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய ரோட்ல ஆணி அடிச்சு வண்டி போகாத முடியாது, டெல்லியை நெருங்க முடியாத மாதிரி ஆணி அடிக்கிறான். அவன் பார்த்தான், இன்னொரு டிராக்டர்ல ஒரு கொக்கியை போட்டு ஆணியை பூரா புடுங்கி வீசிட்டான். அந்த போராட்டத்தினுடைய முனையை அவர்கள் மழுங்கடிக்க பார்த்தார்கள். 6 மாசம் அரிசி எடுத்துட்டு வந்தா இன்னொரு 6 மாசத்துக்கு அரிசி எடுத்துட்டு வர்றான். ஓயாமல் நின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டார்கள். 100 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. ஆனால் போராட்டம் நிற்கவில்லை. இதையெல்லாம் நாம் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யார்? நீங்களும் நானும். இந்த நாட்டில் எல்லாவற்றையும் இழந்து பள்ளிவாசல் கோயிலாக்கப்பட்டு விழிபிதுங்கி நிற்கிற இந்த சமுதாய மக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சகோதரர்களுக்கு மறுமை இல்லை. அவர்களுடைய நம்பிக்கை மறுமை இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, அல்லாஹ் இல்லை, ரசூல் இல்லை, குர்ஆன் இல்லை. அவன் 6 மாசம் போராட்டத்துக்கு வர்றான் தன்னுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக. ஆனால் இதுவெல்லாம் உள்ள நீங்களும் நானும் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தா 3 டீ கொடுக்கணும். 3 மணி நேரம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்றால் 3 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சினா மதியான சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் எங்கே, அவர்கள் எங்கே, நாம் எங்கே? எப்போது நாம் அணி சேருவது? எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த டெல்லியை முட்டுக்கடுகை எடுத்து என்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்து போராடுகிறோமோ அன்றைக்குத்தான் இந்த ஒன்றிய அரசு முஸ்லிம்கள்ட்ட சரணாகதி அடையும், நம்முடைய உரிமைகள் மீட்கப்படும். நாம் எதற்காக போராடுகிறோம்? இந்த நாட்டின் சலுகை பெறுவதற்காக இல்லை, நம்முடைய இருக்கின்ற நிலத்தை மீட்டெடுப்பதற்காக. இருக்கா இன்னைக்கு? நாளைய பள்ளிவாசல்கள் என்னவாகும்? தலைமுறை போராடுவதற்கு இல்லை, பள்ளிவாசல்கள் உத்தரவாதம் இல்லை, வழிபாட்டு தலம் உத்தரவாதம் இல்லை, வாழ்வு உத்தரவாதம் இல்லை, கல்விக் கொள்கை தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறது. இந்தி திணிப்பு ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய போடு இல்லைன்னா உனக்கு பணம் இல்லை, 2000 கோடி தரமாட்டோம். ஆனால் ஒன்றிய மாண்புமிகு நம்முடைய தமிழக அரசுடைய முதல்வர் சொல்லுகிறார், 2000 கோடி அல்ல 10,000 கோடி நீ மறுத்தாலும் தந்தாலும் இந்தி ஒரு காலம் இங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லுகிற முதல்வர் இருக்கிற காரணத்தினால் ஓரளவு போய் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் நீங்களும் நானும் हमारे गाड़ी में तुम्हारे खाली आंख में है, तुम्हारे कोमुची में बड़ा बड़ा मांगा है சொல்ல வேண்டிய நிலைமைதான். யார் போராடுவது? அன்றைய காலத்தின் போராளிகள் போல இன்றைக்கு போராளிகள் உண்டா? அரசியல் எப்படி ஆகிக்கொண்டிருக்கிறது நாட்டில்? உங்களுடைய என்னுடைய அரசியலா? இது பாமர்களின் அரசியலா? இது பாமர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள இடமா? இல்லை சகோதரர்களே, போராடி வெற்றி பெறுகிற நிலை, பொருளாதாரத்தின் மீது நிறுத்தப்பட்டிருக்கிற அரசியல்,
பொருளாதாரம் இல்லை என்றால் வெற்றி இல்லை என்கிற நிலை இந்த நாட்டில் தொடரும் போது இந்த பாமர்களை எப்படி பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவது, உங்களுடைய உரிமைக்காக போராடுவது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நல்ல விழாவிலே, இந்த ஆம்புலன்ஸை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த நல்ல விழாவிலே நாங்கள் உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறோம். உங்கள் சொத்தை பாதுகாப்பதற்காக, உங்கள் எதிர்கால தலைமுறையை அவர்கள் இருக்கின்ற நிலையிலேயே உரிமைகளோடு வாழச் செய்ய வேண்டும் என்றால் நாம் போராளிகளாக மாறாமல், போராடாமல் நமக்கு ஒரு தீர்வு இருக்க முடியாது சகோதரர்களே. அதற்காகத்தான் நீங்கள் ஒன்று திரட்டப்படுகிறீர்கள். ஒரு ஆம்புலன்ஸ் யாரும் இல்லைனாலும் ஓடும், அது அர்ப்பணிக்கலைனாலும் இந்த ஆம்புலன்ஸை கொடுத்தா இது ஓடும். ஆனால் அதுவல்ல, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. இந்த நன்மையில் எங்களுக்கு பங்கு இருப்பதை போல உங்களுக்கு இருக்கும். மலேசியாவிலே உள்ள ஒருவர் இந்த ஆம்புலன்ஸை கொடுத்து எனக்கு இதிலே பங்கு இருக்கிறது என்று சொல்லுவார் என்று சொன்னால், பனைக்குளத்திலே, ராமநாதபுரத்திலே, மத்தியிலே, நகரில் பிறந்திருக்கிற மக்கள் எவ்வளவு தூரம் இந்த பங்களிப்பில் நீங்கள் சேர வேண்டும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நவாஸ் கனி அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த சமூக மக்களுக்காக, பிற சமுதாய மக்களுக்காக, இந்த நாட்டினுடைய நலனுக்காக ஒன்றிய அரசின் தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். அவரோடு ஒரு 30 பேர் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. ஒருமித்த குரலாக, இந்த சமூகத்தின் குரலாக இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 5 பேர் 10 பேர் போனால் எப்படி இருக்கும்? 8 பேருக்கு ஒரு முஸ்லீம் இருக்கிறோம் நாம. அப்ப 8 எம்பி இருந்தா ஒரு முஸ்லீம் எம்பி இருக்கணும், 8 எம்எல்ஏ இருந்தா ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ இருக்கணும். ஆனா இருக்கா? 2 பேர் பாராளுமன்ற சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு 2 பேர். அப்துல் சமத், ஜவாஹிருல்லா. சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பேர் இருக்கணும்? பெரியசாமி சொல்றார், பெரியசாமி சொல்றார், ஐயா நீங்க 29 பேர் இருக்கணும். எவ்வளவு பெரிய தாராள மனசு ஐயா. 29 பேர் வேண்டாங்க ஐயா, எங்களுக்கு ஒரு 20 பேர் இருந்தால் சட்டமன்றத்தில் எங்கள் உரிமைகள், எங்கள் திருப்தியா, சந்தோஷமா இருப்போமா இல்லையா? எதிர்காலம் அதை நோக்கியான நகர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய உறுப்பினர்களை அதிகப்படுத்துவதற்கு இங்கேயே நிக்கிறோம், இங்கேயே நிக்கிறோம், எங்கேயும் போல. எங்களுடைய சதவீதத்துக்கு தகுந்தது போல எங்கள் உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது. காரணம், தமிழ்நாடு முழுவதும் சாலிடாக ஓட்டு கொடுக்கக்கூடியவங்க நாங்க. எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க? உங்களுக்கு தான் போடுறானால் எங்கள் பிரதிநிதித்துவம் பத்தாது. இளைஞர்கள் எல்லாம் வேறு வேறு திசைகளில் போறான். விஜய் பக்கம் போறான். விஜய் ஒரு அரசியல்வாதியா, ஒரு தலைவனா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன முன்மாதிரி இருக்கு? விஜய் என்கிற ஒரு கூத்தாடி பையன்கிட்ட என்ன முன்மாதிரி இருக்க முடியும்? சிகரெட் பிடிக்கிறவ, தண்ணி அடிக்கிறவ, படங்களிலே இதை காமிக்கிறான், ஆபாசத்தை காமிக்கிறான். படங்கள்ல என்ன காட்டுறான்? நல்லதை காட்டுறாங்களா? எம்ஜிஆர் ஒரு நடிகர் இருந்தார். என்றைக்காவது எம்ஜிஆர் கோயில்ல கும்பிட்டு ஒரு சீனை நீங்க பார்த்திருக்கீங்களா? சினிமாவுல கிடையாது. தண்ணி அடிச்ச ஒரு சீன், தண்ணி படத்துல நடிக்கிறது இருக்கும், தண்ணி அடிச்ச மாதிரி படத்திலேயே நடிப்பு இருக்கும், டபுள் ஆக்ட் எல்லாம் அந்த மாதிரி வேணா செஞ்சிருப்பாங்களே தவிர அதையெல்லாம் போதிக்கவில்லை அவர்கள். சமூக சீர்திருத்தங்களை அவர்கள் பாட்டின் மூலமாக கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? என்ன நிலைமை? இன்னைக்கு போய் பின்னாடி போறான். எங்க பார்த்தாலும் நான் விஜய் ரசிகன் சொல்லிட்டு ஒரு 10 பேர். அவனுக்கு என்ன முன்மாதிரி இருக்க முடியும்? இளைஞர்களே, நீ கற்றுக்கொள்வதற்கு அங்கே என்ன இருக்கிறது? இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய வறுமைக்காக, இந்த நாட்டினுடைய உரிமைக்காக, உன்னுடைய கல்விக்காக, உன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு நாளாவது அந்த தம்பி விஜய் போராடி இருப்பானா? பல்லாயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பாதுகாப்பதற்காக பிஜேபியினுடைய உந்து சக்தியாக நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு கூத்தாடி பையனோடு நீ போய் நிப்பேன்னு சொன்னா எப்படி நாங்கள் உங்களை செதுக்குவது? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இன்னும் பிற அமைப்புகள், கட்சிகள் இந்த நாட்டில் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற போது நீங்க எவன் முன்மாதிரியே இல்லாத, ஒழுக்கமே இல்லாத, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காத ஒருத்தருக்கு பின்னாடி போய் நீங்க நிகிப்பீங்கன்னு சொன்னா இந்த தலைமுறையினுடைய வாழ்வு என்னவாகும்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். எங்களுடைய சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக அபகரிக்கிற இந்த நிகழ்வை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாது. சட்டமன்றத்தில் அதான் ராசா அவர்கள் சொன்னார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் சொன்னார்கள், உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நிக்காது. இந்த வக்ஃபு சீர்திருத்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் நிக்காது. காரணம், அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது என்று சொன்னார். ஒற்றை நம்பிக்கையில் நிற்கிறோம். பாராளுமன்றத்தில் முடிஞ்சு போயிடுச்சு. நீ எங்க போக முடியும்? சுப்ரீம் கோர்ட். நான் கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட்ல பாபர் மசூதிக்கு தீர்ப்பு கொடுத்த ரஞ்சன் கோகாய் மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துட்டா எங்களுடைய நிலைமை என்ன? அப்பதான் தீர்ப்பே வாங்குவான். அவனுக்கு சௌரியமான ஒரு நீதிபதி வந்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பையே கேட்பான். அப்ப எங்களுடைய நிலங்கள் என்னவாகும்? எங்க போய் நிற்போம்? நம்முடைய பள்ளிவாசல், நம்முடைய மதரசா, நம்முடைய கபர்ஸ்தான் எங்க? திப்பு சுல்தான் அவர்கள் நான் பிறந்த கோயம்புத்தூர்ல
பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு 950 ஏக்கர் இடத்தை கொடுத்துருக்காருங்க. அந்த பட்டயத்தை அந்த அரங்காவலர் எங்கிட்ட காட்டுறார். 950 ஏக்கர். ரெண்டு மாரியம்மன் கோயில், விளையாட்டு மாரியம்மன் கோயில், கோணியம்மன் கோயில், பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கெல்லாம் இடம் கொடுத்த திப்பு சுல்தான் முஸ்லிம்களுக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? கபர்ஸ்தானுக்கு இடம் கொடுத்தார். ஆர்எஸ்எஸ் காரர்களால் நீங்கள் படுகொலை கூட்டம் கூட்டமாக படுகொலை செய்யப்படுகிற போது இடம் தேவைதானே? முன்னாடியே விளங்கி வச்சிருக்கிறார் தீர்க்கதரிசி. அப்படித்தான் தெரியுது. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நம்முடைய உரிமையை நாம் மீட்டெடுக்காமல், உரிமைக்காக போராடாமல், அதெல்லாம் ஒரு பக்கம். உரிமை என்னன்னு தெரியணுங்க. வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு தெரியணுங்க உரிமைனா என்னன்னு தெரிய வேண்டும். அந்த உரிமையை என்னன்னு தெரிவிக்கிற கூட்டம் தானே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கூட்டம், மனிதநேய மக்கள் கட்சியின் கூட்டம். இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய உரிமைக்காக இரவு பகலாக பயணித்து இவங்க எல்லாம் பொருளாதாரத்துக்கு பயணிக்கிறாங்களா, பதவிக்கு பயணிக்கிறாங்களா? இல்லை சகோதரர்களே. இந்த சமூகத்துக்கு எதையாவது செய்து விட்டு சாவுவோம் என்கிற எண்ணத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துக்கு நீங்க வரணும் நாங்க விரும்புறோம். இந்த பனைக்குளத்தில் நாங்கள் அதான் விரும்புறோம். ராமநாட்டில் அதான் விரும்புறோம். இந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். எல்லோரும் சேர்ந்து உரிமைக்காக போராட வேண்டும். பார்ப்பனியம் இந்திய தேசத்தை கைப்பற்றி விட்டது சகோதரர்களே. ஆர்எஸ்எஸ் அரியணையோடு இந்திய தேசம் அவர்கள் கைக்கு போய்விட்டது. ஆரிய பணியா கும்பல் இந்த நாட்டுக்கு வந்தேரிகளாக வந்தவர்கள். இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த உங்களையும் என்னையும் மண்ணின் மைந்தர்களையும் அடிமையாக பாவித்து சிறை வைத்து பெரும் சிறைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எந்த ஒன்றுக்கும் தீர்வில்லை. எந்த ஒரு படுகொலைக்கும் தண்டனை இல்லை. எந்த ஒரு சூறையாளுக்கும் தீர்வில்லாத ஒரு தருணத்தில் இங்கே வந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பரவாயில்லை. எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதன் சேவைகளை செய்து கொண்டே இருக்கும். எங்கள் ரத்தமும் எங்கள் மாமிசமும் எங்கள் உடலிலே ஒட்டி இருக்கிறவரை இந்த மக்களுக்கான சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த 216 416 மாறும். அதுதான் எங்களுடைய கனவு. எவ்வளவு பெரிய கொடுமைகள் இந்த மண்ணில் நிகழ்ந்தாலும் எங்களுடைய சேவையை நாங்கள் நிறுத்த மாட்டோம். எங்கள் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் நமது பணி தொடரட்டும். இந்த ஜனநாயக தேசத்தில் முஸ்லிம்களுக்கென்று நாங்கள் தனியிடத்தை கேட்கவில்லை. எல்லா மக்களும் வாழுகிற அந்த அடிப்படை சுதந்திரம் பரவலாக்கப்பட வேண்டும். சம உரிமை, சமதர்ம, சமத்துவ ஜனநாயகத்தை கட்டமைப்போம் என்று சூழலித்து முடிக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.